வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை தேனாம்பேட்டை உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு வழங்க உள்ள இலாக்கா குறித்த ஆலோசனை நடைபெறுவதாக தகவல். சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து புதிய அமைச்சர்கள் வாழ்த்து பெற்றனர். புதிய பொறுப்புகளை பெற்றுக்கொண்ட அமைச்சர்களும் ஆசி பெற்றனர். சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன் என உதயநிதி பேட்டி. மக்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் நெகிழ்ச்சி. ஒரு புதிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக இந்த மக்களுக்காக உழைப்பதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நான் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் தன் மீதான விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலம் பதில் அளிப்பேன் என உதயநிதி பேட்டி. வாழ்த்து கூறியவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் நன்றி என பதில். நியாயப்படுத்த முடியும். அதுமாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, விமர்சனங்கள் வரதான் செய்யும். கண்டிப்பாக எல்லா விமர்சனங்களையும் நான் வரவேற்கிறேன், உள்வாங்கிக் கொள்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதிலாக என்னுடைய பணிகளில் நான் சிறப்பாக அமைச்சுப்பேன். நன்றி. உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்து வருகிறது. இனியும் அது தொடரும். சென்னையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. எதிர்பார்த்ததை முதலமைச்சர் அறிவித்திருப்பது அனைத்து தொண்டர்களுக்கும் மனநிறைவு அளிக்கிறது. தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் காரணம். உதயநிதி அரசியலிலே காலடி வைத்த நாள் முதல் அவர் கலந்து கொண்ட அத்தனை தேர்தலும் திமுகவுக்கு வெற்றி கிடைத்திருக்கு. இது தமிழக அமைச்சரவையில் வன்னியர் பட்டியல் இனத்தவர்களுக்கான பிரதிநிதித்துவம் போதுமானது அல்ல என ராமதாஸ் கருத்து. அமைச்சரவை மாற்றத்தில் சமூக அநீதி நடப்பதாகவும் விமர்சனம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மனதின் குரல் நிகழ்ச்சியின் செயல்முறை தனக்கு கோவிலுக்கு சென்று கடவுளை பார்ப்பது போன்றது என பிரதமர் நெகிழ்ச்சி. சமூக உணர்வோடு சமுதாயத்தில் ஆற்றும் பணிகள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் போற்றப்படுவதாகவும் பேச்சு. மழைக்காலத்தில் தண்ணீரை சேமிப்பதன் மூலம் பஞ்சம் வரும் நேரத்தில் சமாளிக்க முடியும். கடந்த சில வாரங்களாக பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் மழையினை குறிப்பிட்டு பிரதமர் அறிவுறுத்தார். ஒரே குடும்பம் ஒரே அரசு என்ற வாரிசு கொள்கையை விரும்பும் திமுக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஜனநாயக முறையை எதிர்க்கிறது. மாலை முரசு இணையதள செய்தி மறுபதிவு செய்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். வாரிசு அரசியலில் இல்லாதவர்கள் உதயநிதி நியமனம் குறித்து கேள்வி கேட்கலாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி.
விமர்சிப்பவர்கள் வாரிசு அரசியல் இருக்கிறார்களா என பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. யாரெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்கெல்லாம் இதை பேசலாம். வாரிசு இல்லாதவர்கள் தங்களுக்கான வாரிசுகள் யாருக்கு இல்லையோ அவர்களெல்லாம் என்று வந்ததோ அதே தமிழக மக்களிடம் செல்லா காசாகி போன பாஜகவுக்கு செவிசாய்க்க விரும்பவில்லை என அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. தமிழகத்தில் தகுதியில்லாத கட்சி பாஜக என்பதால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தோல்வியை பரிசாக அளித்துள்ளதாகவும் விமர்சனம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை போன்ற தமிழக மக்களிடம் செல்லா காசாகிவிட்ட கட்சிகளுடைய கூற்றுக்கு நாங்கள் செவிசாய்க்க தயாராக இல்லை. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான மத்திய அரசின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளை திமுக புறக்கணித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவு. கிராம சபை கூட்டத்தை சுழற்சி முறையை பின்பற்றி நடத்தவும் அறிவுறுத்தல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 13வது முறையாக மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் புரளி என்பது தெரிய வந்ததை அடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் பணியிலிருந்து இடைநீக்கம். தமிழ்நாடு போலீஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் அகில இந்திய பார் கவுன்சில் நடவடிக்கை. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டு புழக்கத்தில் இருந்த தென்னிந்திய தங்க காசு என ஆய்வில் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் கொட்டி தீர்த்த கனமழையினால் ஓடையில் காட்டாற்று வெள்ளம். கிராமத்திற்குள் புகுந்த மழை நீரால் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதம். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவு. ஈரோடு குண்டேரி பள்ளம், மதுரை உசிலம்பட்டியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல நாளை முதல் அக்டோபர் 2 வரை பக்தர்களுக்கு அனுமதி. புரட்டாசி மாத பிரதோஷம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்து வனத்துறை உத்தரவு. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலை குவிந்த அசைவ பிரியர்கள். விலை குறைவாக இருந்ததால் பல வகை மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற பொதுமக்கள். இந்தியா வங்கதேசம் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டமும் தொடங்குவதில் தாமதம். மழையினால் ஆடுகளம் ஈரமாக உள்ளதால் அதனை சீரமைக்கும் பணி தீவிரம். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று 5 ஆண்டுகளான வீரர்களை அன்கேப்டு பிளேயராக அணியில் தக்க வைக்கலாம். பிசிசிஐயின் புதிய அறிவிப்பால் IPL-இல் தோனி மேலும் ஒரு சீசன் விளையாடுவார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தேர்வாகியுள்ள நிலையில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோருக்கும் இடம்.
இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் பெங்களூரு அணி அபார வெற்றி. 3-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வீழ்த்தி அசத்தல்.